ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம சதன் ஃபுட் தமிழில் எல்லாரோட ஃபேவரட் ரெசிபியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. வாங்க இந்த ரெசிபியை சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். இப்போ ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரதுக்காக இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசியை வேக வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ஏன்னா நம்ம ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். அதுவும் ரைஸ் வந்து ஒரு 90% வெந்தாலே போதும். இப்போ பாருங்கள், அரிசி 90% வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி ஆற வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி உதிரி உதிரியாக ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கேரட்டு, ஒரு கை நிறைய கோஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. காய்கறியும் ரொம்ப ஓவர் குக் ஆக தேவையில்லை, ஒரு 90% வெந்தால் போதும். இப்போ இதில் நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். எக் ஃப்ரைட் ரைஸுங்கிறனால நான் முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா நம்ம ஸ்க்ராம்பிள் எக் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த சாஸ் நல்லா பரவுற மாதிரி. இப்போ இதில் நம்ம குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.